அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏன்னா சித்திரை முதல் நாள் என்பது எப்படி தமிழர்களுடைய திருநாளாக இருக்க முடியும்? அது தை தான் முதல் நாள் என்பது பல குழப்பமாக இருக்குது. அப்ப இந்த குழப்பமான இடைவெளியில் சித்திரை தான் தமிழரோட பிறப்பு என்பது எப்படி சாத்தியமாகும்? இப்படி எண்ணற்ற கேள்விகள் நம்ம உறவுகள் மத்தியில் அமையலாம். குறிப்பாக தமிழருடைய திருநாள், தமிழருடைய துவக்க நாள் என்பது சித்திரை தான். தமிழரோட பிறப்பு என்பது சித்திரை தான். அப்ப பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய முன்னோர்கள் அறிவியலை மையப்படுத்தி எப்படி சித்திரை முதல் நாள் என்பதை நமக்கு வகைப்படுத்தி பல முறை கூறிவிட்டனர். அதற்கு முன்பாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக 10 பாட்டு, புறநானூறு போன்ற நூல்களில் சித்திரை என்றால் என்ன, அதுவே முதல் நாள் துவக்கம், அதற்கான சான்றுகள் என்ன அப்படிங்கிறது இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இப்படி இடைப்பட்ட காலத்தில் இது எப்படி இந்த குழப்பங்கள் உருவானது? உலகத்தினுடைய தொன்மையான மொழி தமிழ். எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழியாக இருக்கிறது தமிழ். அந்த தமிழில் தமிழர்களுக்கு முதல் நாள் தொடக்கம் கூட தெரியலன்னா இவர்கள் எப்படி தமிழருடைய வரலாற்றை உலகத்திற்கு பறைசாற்ற முடியும் என்ற கேள்வியும் உங்களுக்கு எழலாம். ஆனால் இது முழுக்க முழுக்க ஒரு வரலாற்று அழிப்பு, தை திருநாள் முதல் நாள் என்பது. அப்ப இடைப்பட்ட காலத்தில் தமிழர்களுடைய வாழ்வியல் வரலாற்றை நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசிய இனத்தினுடைய அடையாளம் தமிழர்களுடைய முதல் நாள் சித்திரை என்பது கூட இந்த தமிழர்களுக்கு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறது என்றால் இந்த நிலத்தில் ஒரு குழப்பமான அரசியலும் தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் வரலாற்று உண்மை. அதை நம் உறவுகள் புரிஞ்சு கொள்ளணும். லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர்களுடைய தொன்மையான இந்த வரலாறு. அப்போ தமிழர்களுடைய துவக்க நாள் கூட தெரியல அப்படின்னா இங்க நிலவியல் சிக்கல் இருக்கிறது. இங்க நிலவியல் சிக்கல் இருக்கிறது. இங்க மண் சார்ந்த மக்கள் அதிகாரத்தில் இல்லை என்பதுதான் உண்மை. உலகத் தமிழனுடைய பாதுகாவலன் முத்தமிழறிஞர் ஐயா கருணாநிதி அவர்கள் கூட நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரை அல்ல முதல் நாள் தையே, அந்த அறுவடை திருநாளே முதல் நாள் என்று அவருடைய வரிகளும் அந்த துரோக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எவ்வளவு ஒரு வரலாற்று மோசடி. ஒருவேளை அது தைத முதல் நாளாக இருக்குமோ அப்படிங்கிற குழப்பங்கள் வரலாம். அறிவியலை பார்ப்போம். குறிப்பாக பார்த்தால் அறிவியலின் அடிப்படையில் சூரியனை பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றுவதற்கு 365 நாட்களுக்கும் 6 மணி நேரமும் 11 நிமிடமும் 48 வினாடியும் ஆகிறது என்பது அறிவியல் சொல்லுகிறது. அப்ப சூரியனோட பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சூரியன் அதோட துவக்கம் மேசராசியாகவும் அதில் கடந்து அது வெளியேறும் பொழுது மீனராசியில் வெளியேறும் பொழுது ஓராண்டுகள் முடிவடைகிறது என்பதை நாம் பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் முன்னோர்களுடைய அறிவியலின் அடிப்படையில் அது பார்க்கிறோம். இதைத்தான் 4 பகுதிகளாக நம்முடைய முன்னோர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப கிழக்கு பகுதியில் இருந்துதான் சூரியன் உதயமாகிறது, மாற்று கருத்தல்ல. அது எப்படி கிழக்கு பகுதியில் இருந்துதான் சூரியன் உதயமாகிறதுங்கிறது பெரிய விஞ்ஞானம் இல்லையே, எல்லாருக்கும் தெரிந்தது. அதுல மாற்று கருத்தல்ல. எந்த மையப்புள்ளியில் இருந்து சூரியன் உதிக்கிறது அதுதான் சித்திரை முதல் நாளாக கிழக்கு பகுதியிலிருந்து அந்த மையப்புள்ளியில் உதயமாவதே சித்திரை முதல் நாளாக நம் முன்னோர்கள் பதிவு செய்தது வரலாறு. பிறகு வடக்கு பக்கமாக நகர்ந்து வடகிழக்கு பகுதியில் உதயமாவதே ஆடி முதல் நாளாகவும், பிறகு வடகிழக்கு பகுதியில் இருக்கிற சூரியன் கிழக்கு பக்கமாக வருவதே ஐப்பசி முதல் நாளாகவும், கிழக்கு பக்கத்திலிருந்து நகர்ந்த அந்த சூரியன் தென்கிழக்கு பகுதியில் நகர்ந்து அது உதயமாவதை தை முதல் நாளாகவும், மீண்டும் தென்கிழக்கு பகுதியிலிருந்து கிழக்கு பகுதியாக மையத்தில் உதயமாவதே நம் முன்னோர்கள் சொன்னது. அதுதான் சித்திரை முதல் நாள் என்பது ஒரு வரலாற்று பதிவாக அறிவியலாகவும் இங்கு பதிவு செய்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். அப்ப அந்த சித்திரை முதல் நாள் என்பது இந்திய நிலப்பரப்பு முழுவதும், இப்ப கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, குஜராத் போன்ற பல மாநிலங்கள் சித்திரை தான் முதல் நாளாக கொண்டாடப்படுகிறது. அது போல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, கம்போடியா, நேபாளம் போன்ற நாடுகளிலும் சித்திரை முதல் நாள் தான் தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பொன்னேர் திருவிழாவாகவும் கொண்டாடப்படுகிறது. அப்ப இந்த மண்ணை கிளறி பொன்னேர் பூட்டுதல், அந்த விதைத்தல், அந்த பொன்னேர் பூட்டுதல் என்பது அந்த முதல் நாள் தான். இதுதான் ஆண்டு தொடக்கம் என்பதை நம் முன்னோர்கள் சரியான பாதையில் பதிவு செஞ்சுட்டு போயிருக்காங்க. இதுதான் வரலாற்று பூர்வமான உண்மை. அப்ப 10 பாட்டு, புறநானூறு போன்ற இலக்கியங்களில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அந்த மலைபடு கடாம், இது 10 பாட்டு. அந்த 10 பாட்டு வரிகள்ல தலைநகர் பூத்த
பொன்னியினர் வேங்கை என்ற பழமொழி 400 என்ற வரிகள்ல கனிவேங்கை நன்னாளோ நாடி மலர்தலால் என்ற பாடுதலால் அந்த வரிகள் இளவேனில் காலமும் அந்த தலைநாள் பூத்த அந்த வேங்கை மரம் பூ பூப்பதை அந்த இலக்கண காலங்களில் அந்த இலக்கியங்களில் தலைநாள் பூத்த வேங்கையினர் அந்த வரிகள் அந்த வேங்கை மலருடைய துவக்கம் அந்த தலைநாள் என்ற வரிகள் இளவேனில் துவக்கமான அந்த சித்திரையே தலைநாளாக கொண்டாடப்படுகிறது. அது இலக்கணத்துல அது இலக்கண இலக்கியங்கள்ல பாடலாகவே பாடப்பட்டிருக்கு. அப்ப வேங்கை மலர் மலர் விடுவதும் அதுவே தலைநாளாக கொண்டாடப்படுவதும் அதுவே இளவேனில் காலம் அந்த சித்திரை முதல் நாள் துவக்கம் என்பது இலக்கணங்களிலும் அது பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால் இனி வரும் காலங்களில் நம் சித்திரையே முதல் நாளாகவும் இந்த சித்திரை துவக்க முதல் நாளில் தான் பாண்டியர்களுடைய வெண்கொற்றை திருவிழாவும் வெண்குடையை பிடித்து ஆடுவது, பாண்டியர்களுடைய தேரோட்டமும் திருவிழாக்களும் பாண்டியர்களுடைய பொன்னேர் பூட்டுதலும் இந்த சித்திரை முதல் நாள் தான் தமிழர்களுடைய தொடக்க நாள் தான். இந்த தொடக்க நாள் தான் தமிழர்கள் அத்தனை திருவிழாக்களாகவும் கொண்டாடப்பட்டது வரலாறு. அப்ப அறுவடை திருவிழா என்பது ஆண்டினுடைய முடிவு. பயிர் வளர்க்கப்பட்டு கருது அறுப்பது என்பது அது அந்த பயிரின் முடிவு. எப்படி துவக்கம் சித்திரையில் இருக்கிறதோ அன்று பொன்னேர் பூட்டப்படுகிறது. எப்படி தை தமிழர்களுடைய நாட்காட்டியில் முடிவடைகிறதோ அன்று கதிர் அடுக்கப்படுகிறது. இதுதான் தமிழர்களுடைய வரலாறாக போற்றப்படுகிறது. மீண்டும் இன்னொரு காணொளியில் இதை பற்றி விரிவாக பேசுவோம்.